தெற்காசிய சமூகத்துக்கு எதிராக லண்டனில் வலுக்கும் போராட்டம். இனவெறிக்கு ஆதரவான போராட்டத்தில் இணையம் வழி கலந்து கொண்ட எலான் மஸ்க். இந்தியா இலங்கை நாட்டு மக்களை நாடு கடத்த வேண்டும் என கோரிக்கை. லண்டனின் புலம்பெயர்ந்தவர்களுக்கு எதிரான போராட்டத்தில் வன்முறை வெடித்தது. லண்டனில் தொடங்கிய மற்றொரு தீவிர வலதுசாரி கூட்டமானது பல தசாப்தங்களுக்கு பிறகு பிரிட்டன் கண்டிராத வகையில் புலம்பெயர்ந்தோருக்கு எதிராக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமாக மாறியுள்ளது. 2025 செப்டம்பர் 13 தீவிர வலதுசாரிகளான டாமி ராபின்சன் ஏற்பாடு செய்த யுனைடெட் கிங்டம் பேரணிக்காக 1,00,000க்கும் மேற்பட்டோர் மத்திய லண்டனில் கூடியுள்ளனர். யூனியன் ஜாக், பிரிட்டனின் செயின்ட் ஜார்ஜ் கிராஸ், அமெரிக்க மற்றும் ஆஸ்திரேலிய கொடிகளை ஏந்திய ஆர்ப்பாட்டக்காரர்கள் காவல்துறையினர் பாதுகாப்பையும் மீறி வன்முறையில் ஈடுபட்டுள்ளனர். முதலில் சுதந்திர பேச்சு விழா என்று அறிவிக்கப்பட்ட இந்த பேரணி விரைவில் இனவாத சதி கோட்பாடுகளை நோக்கி நகர்ந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான போராட்டமாக மாறியது. மிகப்பெரிய அளவில் காவல்துறையின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த போதிலும் வன்முறை வெடித்தது. இதில் 20க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் காயமடைந்துள்ளனர். இந்த நிகழ்வு குடியேற்றம் எவ்வளவு தூரம் ஒரு பிரச்சனையாக மாறியுள்ளது என்பதை நினைவூட்டுவதாக அமைந்துள்ளது. இது அடையாளம் மற்றும் நாட்டின் எதிர்காலம் குறித்த ஆழமான முரண்பாடுகளையும் வெளிப்படுத்துவதாக அமைகிறது. குடியேற்றம் மீதான கோபம் மற்றும் நாட்டின் எல்லைகளின் அரசாங்க கட்டுப்பாட்டை இழந்துவிட்டது என்ற கருத்தின் மீதான நம்பிக்கையால் லண்டனில் பெருமளவில் மக்கள் திரண்டுள்ளனர். பல ஆர்ப்பாட்டக்காரர்கள் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுத்து அகதிகளுக்கு தஞ்சமளிக்கும் விதிகளை கடுமையாக்குவதன் மூலம் பிரிட்டன் தனது கட்டுப்பாட்டை மீட்டெடுக்க வேண்டும் என்று கூறி வருகின்றனர். இன்னொரு புறம் பிரிட்டானிய கலாச்சாரம் அழிந்து வருவதாகவும் அதை பாதுகாக்கவே நாங்கள் வந்ததாகவும் சிலர் தெரிவிக்கின்றனர். பேச்சு சுதந்திரத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுந்துள்ளன. குடியேற்றத்திற்கு எதிராக பேசும் சாதாரண மக்களுக்கு பேச்சு சுதந்திரம் இல்லை என்று பலரும் குறிப்பிட்டு வருகின்றனர். பிரதமர் கெய்ர் ஸ்டார்டனுக்கு குறிவைத்து கோஷங்கள் மற்றும் பதாகைகளுடன் பெரிய அரசியல் மாற்றத்திற்கான கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. ராபின்சனை தவிர அமெரிக்காவின் கோடீஸ்வரரான எலான் மஸ்க் காணொலியின் மூலம் இந்த போராட்டத்தில் பங்கு பெற்றார். 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பிரிட்டனில் தெற்காசிய மக்கள் 2வது பெரிய இனக்குழுவாக உள்ளனர். இதில் இந்தியர்கள், பாகிஸ்தானியர்கள், வங்கதேசத்தவர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். சிங்களர்களும் நேபாளிகளும் சிறிய அளவில் உள்ளனர். போராட்டங்கள் கடுமையான எல்லை கட்டுப்பாடு மற்றும் அகதிகளுக்கு தஞ்சமளிக்கும் கொள்கையினை நோக்கி இருந்தாலும் பல தலைமுறைகளாக பிரிட்டனில் வாழும் இந்த தெற்காசிய சமூகங்கள் இதன் தாக்கத்தை உணர்ந்திருக்கின்றன. குறிப்பாக இஸ்லாம் மற்றும் சீக்கிய சமூகங்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரங்கள் அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. 2024 இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு சம்பவங்கள் புதிய உச்சத்தை எட்டியதாக டெல்லாமா அமைப்பு அறிக்கை வெளியிட்டுள்ளது. கடந்த வாரம் வெஸ்ட் மிட்லாண்ட் பகுதியில் இளம் சீக்கிய பெண் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவத்தை காவல்துறை இன ரீதியாக தூண்டப்பட்ட தாக்குதலாக கருதுகிறது. கடந்த சில மாதங்களாக தீவிர வலதுசாரி மற்றும் குடியேற்ற எதிர்ப்பு குழுக்களால் நடத்தப்பட்ட போராட்டங்கள் சமூகத்தில் பயத்தையும் கவலையையும் அதிகரிக்க செய்துள்ளது. கடந்த வார இறுதி போராட்டங்களில் வீட்டிற்கு திரும்புங்கள், சட்டவிரோதமாக வந்தவர்களை நாடு கடத்துங்கள் என்ற பதாகைகள் வெறுப்பு மற்றும் எதிர்ப்பு உணர்வுகளை மேலும் தூண்டுவதாக அமைந்துள்ளது. புலம்பெயர்ந்தோர் நீண்ட காலமாக பிரிட்டனின் மக்கள் தொகை, கலாச்சாரம் மற்றும் பொருளாதார அடையாளத்தை தகவமைத்து வருகின்றனர். ஆனால் பிரெக்சிட்டுக்கு பிறகு தீவிர வலதுசாரி குழுக்கள் புலம்பெயர்ந்தோருக்கு எதிராக தீவிரவாத போக்கை அதிகரித்து வருகின்றன. ரிஷி சுனக் அரசாங்கத்தின் கீழ் நிகர இடப்பெயர்வு புதிய உச்சத்தை எட்டிய போது இது மக்களிடையே ஏமாற்றத்தை ஏற்படுத்துவதாக அமைந்தது. பிரிட்டனின் தேசிய புள்ளியியல் அலுவலகத்தின் படி 2022 நிகர இடப்பெயர்வு 7,00,000க்கும் அதிகமாக இருந்தது. இது பிரெக்சிட்டுக்கு முந்தைய அளவை விட 3 பங்கு அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. மார்ச் 2025 முடிவடைந்த ஆண்டின்படி 1,00,000க்கும் அதிகமானோர் பிரிட்டனில் புகலிடம் கோரி விண்ணப்பித்ததாக கோரப்படுகிறது. இது சமீபத்திய ஆண்டுகளில் மிக அதிகமான எண்ணிக்கைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. வளங்களின் பங்கீடு மற்றும் பொது பாதுகாப்பு குறித்த கவலைகளை தூண்டியுள்ள தவறான தகவல்கள் குடியேற்ற எதிர்ப்பு மற்றும் இஸ்லாமிய எதிர்ப்பு பிரச்சாரங்களை மேலும் தீவிரமடைய செய்ய ஏதுவாக உள்ளன. லண்டன், பர்மிங்ஹாம் போன்ற முக்கிய நகரங்களில் உள்ள மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 40% புலம்பெயர்ந்தவர்கள் தான். தீவிர வலதுசாரிகள் இதை நாடு முற்றுகையில் இருப்பதற்கான அடையாளமாக சித்தரிக்கின்றனர். அதே நேரம்
பொருளாதார அழுத்தங்கள், அதிகரிக்கும் செலவுகள், வீடுகள் பற்றாக்குறை, அரசியல் நிலையற்ற தன்மை ஆகியவற்றை குடியேற்றத்தை எளிதாக குற்றம் சாடக்கூடிய இலக்காக மாற்றியுள்ளது. தெருக்களில் வரையறுக்கப்பட்ட யூனியன் ஜாக் கொடிகள், லண்டனில் நடைபெறும் அணிவகுப்புகள் போன்ற தேசியவாத சின்னங்களாக இந்த பதற்றங்கள் வெளிப்படையாக காட்டுகின்றன. தேசியவாத சின்னங்கள் இந்த பதற்றங்களை வெளிப்படையாக காட்டுகின்றன. மிகப்பெரிய பிளவுகளையும் பதற்றமான கட்டங்களையும் நோக்கி பிரிட்டன் செல்கிறது என்பதை வார இறுதி நிகழ்வுகள் நமக்கு வெளிப்படுத்துகின்றன. இதுகுறித்து காவல்துறையினரிடம் கேட்டபோது, லண்டனில் இவ்வளவு பெரிய பேரணி நடக்கும் என அவர்கள் எதிர்பார்க்கவில்லை என்றும், இந்த பேரணியின் போது ஏற்பட்ட வன்முறையில் 26 அதிகாரிகள் காயமடைந்தனர், மேலும் 25 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும் குறிப்பிட்டுள்ளனர். இந்த நிலையில் ஆகஸ்ட் மாதத்தில் நடந்த பல போராட்டங்களால் புகலிட விடுதிகளை விரைவாக மூடும் திட்டங்கள் வேகப்படுத்துமாறு பிரிட்டன் அரசுக்கு அழுத்தம் அதிகரித்து வருகிறது. மறுபுறம் புகலிட விடுதிகள் மூடப்படும் போது தொடர்பில்லாத குழுக்கள் ஒரே வீட்டில் வசதிகளை பகிர்ந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். இது புதிய எதிர்வினையை தூண்டலாம் என்ற கவலையும் நிலவுகிறது. பிரிட்டனின் புலம்பெயர்ந்த சமூகங்களுக்கு குடியேற்ற எதிர்ப்பு உணர்வுகள் வெறும் குரலாக மட்டுமல்லாமல் முக்கிய அரசியல் பாதையாக மாறி வரும் சூழலை சமாளிப்பதே பெரும் சவாலாக மாறியுள்ளது.